முடி வேற ஒட்டுது. ஆண்டவா, இன்னைக்கு வீட்டில் ஏற்றுறதுனால இன்றைக்கி உங்களுக்கு தீபம்லாம் ஏற்றிருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பண்ணி விடுங்கப்பா. நீங்கள் நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி என்ன டேட்டு? இன்றைக்கி என் பிறந்த நாள். என்னடா இன்னும் விஷயம் பண்ணி அவனையுமே காணுமே. ஒருத்தர் கூட இன்னும் வரல. என்னது, இப்போதானே எல்லாருக்கும் ஒரு பூஜையை போட்டு போனேன். அதுக்குள்ளே எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு பூஜையை போட்டு விட்டீங்க. சரி, இப்போயும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இன்றைக்கி இந்த ரூம் விட்டு வெளியே போக மாட்டேன். ஆனால் எல்லாரும் என்னை வந்து விஷ் பண்ணணும், அவ்வளோதான். அதை மட்டும் பண்ணுங்க, போதும். ஈகோ என்பது என்ன? எப்போதும் நான் தான் சரி என்பதும் பிறர் தவறு என்பதும் நினைப்பது. எதிலும் தன்னை மறுபரிசீலனை செய்யாமல் மற்றவர்கள்தான் தவறு என்று பழிப்பது. மன்னிக்க முடியாமை. அவங்க என்னதான் கேட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன் என்ற எண்ணம். சில நேரங்களில் பிறரை வெறுப்பது, அதிலும் நாம் தான் மேல் என்பதற்காகவே தான். ஐயோ, வயிறு வேற இழுத்து பிடிக்குதே. மணி வேற ஆயிடுச்சு. சரி, ஏதாவது போய் சாப்பிட்னா சொல்லுவோம். ஹலோ. என்ன சார், வெளியே வர மாதிரி ஐடியா தான் இருக்கா? உங்களுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனால் நீங்கள் வெளியே வர மாதிரியே தெரியலையே. நீங்கள் வெளியே வந்துடுறீங்களா, இல்லை நாங்கள் உள்ள வரட்டுமா? அட, அதுக்குள்ளே என் பிரச்சனையை தீர்த்துட்டீங்க. ஆண்டவா, அப்பா, த காட் இஸ் கிரேட்டு. இதா வந்துட்டேன்.